அகில மீடியா நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய உலக முக்கிய செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். தென்கொரியாவில் பயங்கர காட்டுத்தீ, மக்கள் வெளியேற உத்தரவு. பாகிஸ்தானில் கையெறி குண்டு தாக்குதல், 3 பேர் பலி. லெபனானிலிருந்து ராக்கெட் தாக்குதல். ட்ரம்புடன் வழக்கு முருகல், கனடா பிரதமரின் அறிவிப்பால் பரபரப்பு. இஸ்ரேல் பிரதமர் நெதன்யாகு பதவி விலக வலியுறுத்தி மக்கள் போராட்டம். மீண்டும் இயங்க தொடங்கியது ஹீத்ரோ விமான நிலையம். ஏமனிலிருந்து ஏவப்பட்ட ஏவுகணை இடைமறித்த இஸ்ரேல். சூடான் தலைநகரில் ஆளில்லா விமான தாக்குதல், 10 பேர் பலி. தொடர்பான விரிவான செய்திகள். தென்கொரியாவில் ஏற்பட்டுள்ள பயங்கர காட்டுத்தீயினால் அந்த பகுதி மக்களை வெளியேற்ற அதிகாரிகளுக்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. தென்கொரியாவின் சான்சியோங் மாகாணத்தில் உள்ள வனப்பகுதியில் நேற்று மாலை 3 மணியளவில் காட்டுத்தீ உருவாகி அந்த பகுதி முழுவதும் பரவியுள்ளது. அதனைத் தொடர்ந்து அந்நாட்டின் தீயணைப்பு படையினர் அந்த தீயை அணைக்க கடுமையாக போராடி வரும் நிலையில் இன்று மாலை 3 மணியளவில் 65% நெருப்பு அணைக்கப்பட்டதாக கூறப்பட்டுள்ளது. இதனைத் தொடர்ந்து காட்டுத்தீயினால் பாதிக்கப்பட்ட பகுதிகள் சுமார் 290 ஹெக்டேராக விரிவடைந்துள்ள நிலையில் அந்த பகுதியை சுற்றியுள்ள 8 கிராமங்களைச் சேர்ந்த மக்கள் உடனடியாக வெளியேற்றப்பட்டு பாதுகாப்பான இடங்களில் தங்க வைக்கப்பட அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இந்த நிலையில் இன்று மாலை சூரியன் மறைவதற்கு முன்னால் தேவையான அனைத்து உபகரணங்களையும் பயன்படுத்தி அந்த காட்டுத்தீயை அணைக்க அந்நாட்டு மீட்பு படைகளுக்கு தென்கொரியாவின் இடைக்கால அதிபர் சோய் சங் மோக் உத்தரவிட்டுள்ளார். மேலும் இந்த காட்டுத்தீயினால் பாதிக்கப்பட்ட மக்கள் மற்றும் தீயை அணைக்கும் பணியில் ஈடுபட்டுள்ள படையினரின் பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும் எனவும் அவர் வலியுறுத்தியுள்ளார். பாகிஸ்தானின் கைபர் பக்துன்குவா மாகாணத்தில் நடைபெற்ற கையெறி குண்டு தாக்குதலில் 3 பேர் பலியாகியுள்ளனர். கைபர் பக்துன்குவா மாகாணத்தின் ஆப்கானிஸ்தான் எல்லையில் அமைந்துள்ள குர்ராம் மாவட்டத்தில் கட்டுமானம் மேற்கொள்ளப்பட்டு வரும் வீட்டில் அங்குள்ளவர்களுக்கு இடையே இன்று வாக்குவாதம் எழுந்து மோதல் வெடித்துள்ளது. அப்போது அதில் ஒருவர் தான் வைத்திருந்த கையெறி குண்டை அங்கிருந்தவர்கள் மீது வீசியுள்ளார். இந்த நிலையில் அந்த குண்டு வெடித்ததில் 3 பேர் சம்பவ இடத்திலே பரிதாபமாக பலியானார்கள். மேலும் அதில் ஒருவர் படுகாயமடைந்துள்ளதாகவும் கூறப்பட்டுள்ளது. இதனைத் தொடர்ந்து பலியானவர்களின் உடல்களை கைப்பற்றிய அந்த நாட்டு அதிகாரிகள் படுகாயமடைந்தவரை மீட்டு குர்ராம் மாவட்ட மருத்துவமனையில் அனுமதித்துள்ளனர். மேலும் இந்த தாக்குதலை நடத்தியவர் பற்றிய முழுமையான தகவல்கள் எதுவும் வெளியிடப்படாத நிலையில் இது குறித்து விசாரணை மேற்கொண்டு வருவதாக பாகிஸ்தான் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். ஹமாஸ் அமைப்பினரை குறிவைத்து காசாவில் இஸ்ரேல் தாக்குதல் நடத்தி வருகிறது. காசா மீது தாக்குதல் நடத்துவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து லெபனானில் செயல்பட்டு வரும் ஹிஸ்புல்லா அமைப்பினர் இஸ்ரேல் மீது தாக்குதல் நடத்தி வருகின்றனர். கடந்த ஜனவரி மாதம் இஸ்ரேல் ஹமாஸ் இடையே போர் நிறுத்தம் ஏற்பட்டது. 7 வார போர் நிறுத்தம் முடிவடைந்த நிலையில் போர் நிறுத்தம் நீட்டிப்பு தொடர்பாக பேச்சுவார்த்தை தொடர்ந்து நடைபெறவில்லை. இந்த நிலையில் காசா மீது இஸ்ரேல் மீண்டும் தாக்குதலை தொடங்கியது. இந்த தாக்குதல் இன்னும் அதிகரிக்கப்படும் என இஸ்ரேல் தெரிவித்திருந்தது. இந்த நிலையில் லெபனானில் இருந்து இஸ்ரேலின் மெடூலா நகரை குறிவைத்து ராக்கெட் தாக்குதல் நடத்தப்பட்டது. இந்த தாக்குதலை வானில் இடைமறித்து அளித்ததாக இஸ்ரேல் ராணுவம் தெரிவித்துள்ளது. மேலும் இதற்கு கடுமையான பதிலடி கொடுக்கப்படும் எனவும் தெரிவித்திருந்தது. எச்சரிக்கை விடுத்த நிலையில் லெபனான் மீது ராக்கெட் தாக்குதலை இஸ்ரேல் நடத்தியுள்ளது. ஹமாஸ் அமைப்பினர் 2023ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் 7ஆம் தேதி இஸ்ரேலுக்குள் புகுந்து கொடூர தாக்குதலை நடத்தினர். இதற்கு பதிலடியாக இஸ்ரேல் ஹமாஸ் அமைப்பினருக்கு எதிராக போர் பிரகடனம் செய்து காசா மீது தாக்குதல் நடத்தியது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து லெபனான் இஸ்ரேல் எல்லையில் உள்ள இஸ்ரேல் நகரங்கள் மீது லெபனானில் செயல்பட்டு வரும் ஹிஸ்புல்லா அமைப்பு ராக்கெட் ஏவுகணை ட்ரோன்கள் மூலம் தாக்குதல் நடத்தி வருகின்றது. கனடாவை இறையாண்மை கொண்ட நாடாக மதிக்கும் வரையில் ட்ரம்புடன் பேச்சுவார்த்தைக்கு இடமில்லை என உறுதிப்பட தெரிவித்துள்ளார் கனடா பிரதமர் மார்க் கார்னி. அமெரிக்காவின் வரி விதிப்பால் பாதிக்கப்பட்ட கனடா நாட்டு வணிகர்களை அந்நாட்டு பிரதமர் மார்க் கார்னி சந்தித்து பேசினார். மேலும் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நிவாரண தொகுப்புகளையும் வளத்திட்டங்களையும் விரைவுபடுத்துவதற்கான நடவடிக்கைகளையும் கார்னி அறிவித்தார்.
இதன் பின்னர் கனடிய போர் அருங்காட்சியகத்தில் அவர் பேசியதாவது, வர்த்தக போரினால் அமெரிக்கர்கள் பாதிக்கப்படுவதால் அதனை தடுக்கும் வர்த்தக பேச்சுவார்த்தைகளை அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்ப் விரும்புவார். அவர்கள் எப்போது வந்தாலும் அதற்கு நான் தயாராக இருக்கின்றேன். இருப்பினும் இறையாண்மை கொண்ட நாடாக கனடாவுக்கான மரியாதை கிடைக்கும் வரையில் ட்ரம்புடன் பேச்சுவார்த்தை நடக்காது என்று தெரிவித்தார். அமெரிக்காவின் 51வது மாகாணமாக கனடா இருக்க வேண்டும் என்று அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தொடர்ந்து வலியுறுத்தி வந்தாலும் கனடா அரசு அதனை மறுத்து வருகிறது. இதனிடையே கனடா மீது அமெரிக்கா அதிகளவிலான வரி விதித்ததையொட்டி அமெரிக்கா வர்த்தக போரை விரும்புவதாக பலரும் கூறினர். கனடாவின் புதிய பிரதமராக மார்க் கார்னி கடந்த மார்ச் மாதம் 14ஆம் தேதியில் பதவியேற்ற நிலையில் இதுவரையில் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்பிடம் தொலைபேசியில் கூட தொடர்பு கொள்ளவில்லை. அது மட்டுமின்றி முன்னாள் கனடா பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோவை ஆளுநர் என்று ட்ரம்ப் கூறியிருந்தாலும் தற்போதைய பிரதமர் மார்க் கார்னி குறித்து ட்ரம்ப் எதுவும் கூறவில்லை. ஹமாஸ் வசம் எஞ்சியுள்ள 59 பணைய கைதிகள் விடுவிக்கப்படுவதற்குள் மீண்டும் காசா மீது போர் தொடுத்துள்ள இஸ்ரேல் பிரதமர் நெதன்யாகுவை கண்டித்து மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இஸ்ரேல் வரலாற்றில் முதன்முறையாக அதன் உள்நாட்டு உளவு பிரிவின் தலைவரை நெதன்யாகு அரசாங்கம் பதவி நீக்கம் செய்ததை கண்டித்தும் போராட்டக்காரர்கள் முழக்கங்களை எழுப்பினர். நெதன்யாகுவின் இல்லத்தை நோக்கி பேரணியாக சென்றவர்களை போலீசார் தடுத்து நிறுத்திய போதும் தள்ளுமுள்ளு ஏற்பட்டதாகவும் செய்திகள் தெரிவிக்கின்றன. பிரித்தானியாவின் ஹீத்ரோ விமான நிலையத்தின் பணிகள் கட்டம் கட்டமாக வழமைக்கு கொண்டுவரப்படுவதாக சர்வதேச ஊடகங்கள் செய்திகள் வெளியிட்டுள்ளன. ஹீத்ரோ விமான நிலையத்துக்கு அருகிலுள்ள துணை மின் நிலையத்தில் ஏற்பட்ட தீப்பரவல் காரணமாக விமான நிலையத்துக்கான மின்சார விநியோகம் தடைப்பட்டது. இதன் காரணமாக பிரித்தானியாவின் ஹீத்ரோ விமான நிலையம் மறு அறிவித்தல் வரை மூடப்படுவதாக நேற்று அறிவிக்கப்பட்டது. அத்துடன் கொழும்புக்கும் லண்டனுக்கும் இடையே நேற்று இயக்கப்படவிருந்த 2 சேவைகளையும் ரத்து செய்வதற்கு ஸ்ரீலங்கன் விமான சேவைகள் நிறுவனம் நடவடிக்கை எடுத்திருந்தது. இந்த நிலையில் சில விமானங்கள் தற்போது ஹீத்ரோ விமான நிலையத்தில் தரையிறக்கப்படுவதாக சர்வதேச ஊடக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இன்றைய தினத்துக்குள் விமான நிலையத்தின் பணிகளை முழுமையாக வழமைக்கு கொண்டுவர முடியும் என அதிகாரிகள் குறிப்பிடுகின்றனர். ஏமனிலிருந்து ஏவப்பட்ட ஏவுகணையை இடைமறித்ததாக இஸ்ரேல் ராணுவம் தெரிவித்துள்ளது. ஹவுதி அமைப்பினரால் ஏவப்பட்ட 2 ஏவுகணைகளை சுட்டு வீழ்த்திய ஒரு நாளுக்கு பிறகு வெள்ளிக்கிழமை ஏமனில் இருந்து ஏவப்பட்ட ஏவுகணையை இஸ்ரேலிய ராணுவம் இடைமறித்ததாக கூறப்பட்டுள்ளது. டெலவிவ் அருகே உள்ள பென் குரியன் விமான நிலையத்தை நோக்கி பாலஸ்தீன ஏவுகணையை ஏவியதாக ஏமனின் ஈரானுடன் இணைந்த கவுதிகள் இந்த தாக்குதலுக்கு பொறுப்பேற்றதாகவும் அந்த குழுவின் ராணுவ செய்தி தொடர்பாளர் யாக்யா சாரி தெரிவித்துள்ளார். எதிரான தாக்குதல் 48 மணி நேரத்தில் அந்த குழுவின் 3வது தாக்குதல் என்றும் யாக்யா சாரி குறிப்பிட்டார். இஸ்ரேலிய விமான நிலையம் இனி விமான பயணத்துக்கு பாதுகாப்பானது அல்ல என்றும் காசா மீதான இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு முடிவுக்கு வருவது முற்றுகை நீக்கப்படும் வரை அப்படியே இருக்கும் என்றும் அவர் விமான நிறுவனங்களுக்கு எச்சரிக்கை விடுத்துள்ளார். சூடான் தலைநகர் கார்டூமில் உள்ள குடியரசுக் கட்சியின் அரண்மனைக்குள் இருக்கும் இராணுவத்தினர் மற்றும் ஊடகவியலாளர்களை குறிவைத்து ஆளில்லா விமான தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது. இந்த தாக்குதலில் 10 பேர் கொல்லப்பட்டுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் தெரிவிக்கின்றன. சூடானின் குடியரசுக் கட்சியின் அரண்மனையை இராணுவ அதிகாரிகள் நேற்றைய தினம் கைப்பற்றியதை தொடர்ந்து இந்த தாக்குதல் இடம்பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இத்துடன் அகில மீடியாவின் இன்றைய உலக முக்கிய செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள அகில மீடியாவுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.